ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் Culinary. இன்னைக்கு நம்ம வீடியோல இனிப்பு உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வடை வந்து நார்மல் நம்ம செய்யற வடை மாதிரி தான். வெல்லம் சேர்த்து செய்யறதுனால இந்த வடை வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு டோனட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது வந்து உளுந்து மாவுல செய்யறதுனால இன்னுமே ஹெல்த்தி. அதனால குழந்தைங்களுக்கு டோனட் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்லயே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம். வாங்க குவிக்கா இந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த வடை செய்யறதுக்காக நான் 1 கப்பு உளுந்து வந்து தண்ணியில ஊற வச்சிருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி ஊற வச்சிருக்கேன். உளுந்து வந்து 1 hour நல்லா தண்ணியில கம்ப்ளீட்டா ஊறி இருக்கணும். அப்பதான் வந்து உளுந்து மாவு நம்ம அரைக்கும் போது புசு புசுன்னு நல்லா வரும். அதனால கம்ப்ளீட்டா 1 hour உளுந்து நல்லா ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு வடை மாவு வந்து நான் கிரைண்டர்ல தான் நான் பண்ண போறேன். இந்த வடை மாவு நம்ம மிக்சிலையும் அரைக்கலாம். அதனால நீங்க மிக்சி இல்லைன்னா கிரைண்டர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்க கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அதை ஆன் பண்ணிட்டு உடனே அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க. எப்பவுமே நம்ம கிரைண்டர்ல அரைக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உளுந்து சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உளுந்து சேர்க்கணும். 1 கப்பு உளுந்து எடுத்துருக்கிறதுனால நான் இப்போ வந்து 1/4 கப்பு தண்ணி அதுல நான் சேர்க்கிறேன். அதுக்கப்புறமா நான் இப்போ உளுந்து சேர்த்துறேன். உளுந்து சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். ஒரேடியா எல்லா உளுந்தையும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு உளுந்து அரைப்பட தான் நம்ம மேற்கொண்டு உளுந்து சேர்க்கணும். சைட்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் உளுந்து இருக்கும். அதையும் நல்லா எடுத்து விட்டு மைய அரைச்சிடலாம். 1/4 கப்புக்கு மேல தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த தண்ணியே போதும் உளுந்து நல்லா அரைகிறதுக்கு. அதனால தண்ணி சேர்க்காம இதுலயே இந்த தண்ணியிலேயே நம்ம அரைச்சிடலாம். நம்ம அடுத்தது வந்து வெல்லம் சேர்க்க போறோம். வெல்லம் சேர்த்தோன்னே மறுபடியும் மாவு வந்து இலகி வரும். அதனால நம்ம தண்ணி சேர்க்காம இப்படியே இதை அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த உளுந்து வந்து ஒரு 10 to 15 minutes நான் அரைச்சிருக்கேன். இது நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துடலாம். ஒரு 5 minutes ஆனோன்னு நீங்கள் கையால் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி அங்கங்கே திப்பி திப்பியாக தெரியக்கூடாது. அரிசி நல்லா அரைச்சிருக்கணும். நம்ம இதோட வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெல்லத்தை சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப்பு வெல்லம் வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெல்லத்தை நான் சேர்த்துடுறேன். வெல்லத்தை சேர்த்துட்டு அதையும் அரைச்சிக்கலாம். சைடில் ஒட்டி இருக்கிற வெல்லம் எல்லாத்தையும் சென்டரில் எடுத்து விட்டு மாவை நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சிங்கனாலும் இதே மெத்தட் தான். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு நீங்கள் வெல்லம் சேர்க்க போகிறீங்க. சேம் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். வெல்லம் சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் இலகி வந்திருக்கும். மாவு பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபியாக இருக்குது. அதே நேரத்தில் வெல்லமும் நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ வந்து மாவை வந்து வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துருவோம். வடை செய்யறதுக்காக நான் இப்போ எண்ணெயை சூடு பண்ணிட்டேன். எண்ணெய் வந்து லோ ஹீட்ல வச்சுக்குவோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில கையை டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா மாவை எடுத்து அதை ஒரு பால் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபிளாட் பண்ணிக்கலாம். ஃபிளாட் பண்ண மாவை வந்து நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம எப்போதும் வடை சுடுற மாதிரியே இதை சுட்டு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெயில சேர்த்துருவோம். இப்போ நார்மல் வடை மாதிரி இல்லாம இந்த வடையில நம்ம வெல்லம் சேர்த்து பண்ணிருக்கிறதுனால வடை வந்து உடனே கலர் கோல்டன் கலர் ஆயிடும். அதனால ஹீட்டை வந்து நம்ம லோவா வச்சுக்குவோம். இல்லைன்னா வந்து அவுட் சைடு வந்து கோல்டன் கலரா இருக்கும், உள்ள வந்து மாவு வேகாம இருக்கும். அடுத்த வடை பண்ணும் போதும் அதே மாதிரியே கையை தண்ணியில நினைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபிளாட் பண்ணிட்டு எண்ணெயில சேர்த்துடலாம். நம்ம ஒவ்வொரு தடையும் வடை செய்யும் போது இந்த மாதிரி கையை வந்து தண்ணியில நினைச்சுக்கிட்டோம்னா வடை மாவு வந்து நம்ம கையில ஸ்டிக் ஆகாமையும் இருக்கும். அதே நேரத்துல நல்ல ஒரு ஷேப்பும் வரும். அதனாலதான் நம்ம கையை வந்து தண்ணியில நினைச்சுக்கிறோம். அதே மாதிரி வடையை எண்ணெயில சேர்த்ததுக்கு அப்புறம் உடனே திருப்பி போட வேண்டாம். ஒரு 1 or 2 seconds வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடுவோம். ஒரு சைடு கோல்டன் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டு நம்ம பொரிச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம மற்ற வடைகளையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதுக்கு ஒரு சுகர் சிரப் பண்ணணும். அதை ரெடி பண்ணிடலாம். இந்த சிரப் பண்றதுக்காக நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணிருக்கேன். அதுல 1/4 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா பாயில் ஆகணும். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் 1 கப்பு வெல்லம் சேர்க்கணும். வெல்லத்துக்கு பதிலா நீங்க சுகர் கூட சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 கப்பு ப்ரௌன் சுகர் சேர்த்திருக்கேன். நல்ல சுகர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து ஏலக்காய் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இது வந்து சுகர் சிரப் வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து குலாப் ஜாமுன் பண்ற மாதிரி பிசு பிசுன்னு ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 to 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிசு பிசுன்னு ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இமீடியட்டா வந்து ஒரு டீஸ்பூன் போல லைம் ஜூஸ் அதுல சேர்த்துடலாம். ஏன் நம்ம லைம் ஜூஸ் சேர்க்கிறோம்னா, வடையை வந்து சுகர் சிரப்ல டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒயிட் கலர்ல ஒரு லேயரா மாறிடும். அதனால நம்ம சுகர் சிரப்ல லைம் ஜூஸ் சேர்த்துட்டோம்னா அந்த மாதிரி ஒரு லேயர் வராம ஒரு கிளாசி லுக் இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து சுகர் சிரப்ல லைம் ஜூஸ் சேர்க்கிறோம். இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்க வடைய நம்ம இதுல சேர்த்துடலாம். சுகர் சிரப்பை வடையில நல்லா கோட் பண்ணி விட்டுறலாம். ஒரு 1 to 2 மினிட்ஸ் இந்த வடை இந்த சுகர் சிரப்லயே ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் இந்த வடையை நம்ம சுகர் சிரப்ல இருந்து எடுத்துடலாம். பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா கிளாஸியா நம்ம ஒரு டோனட் மாதிரி தான் இருக்கும். டேஸ்டும் கிட்டத்தட்ட டோனட் டேஸ்ட் தான். மைதா மாவுக்கு பதிலாக நம்ம வந்து உளுந்து மாவுல ஒரு நல்ல ஒரு இனிப்பான வடை செஞ்சு எடுத்திருக்கோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வடை. இந்த மாதிரி வடை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு யூஸ்வலா பண்ற வடை மாதிரி இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான வடை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Prema Arvindhan. Bye.